இந்த கள்ளச்சாராய சாவுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனையோ கள்ளச்சாராய காய்ச்சுதலோ கள்ளச்சாராய கடத்தலோ கண்டிப்பாக நடக்காது. மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் இல்லை. அங்கு ஒழிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் ஏன் கல்வராய மலையிலையும் ஜவ்வாது மலையிலையும் ஒழிக்க முடியல? காரணம், அங்கு கள்ளச்சாராயம் இருந்தால் அது கம்யூனல் தகராறாக மாறிடும், ஜாதி சண்டையா மாறிடும். கருணாபுரம் என்பது ஒரு 500 தலித் குடும்பங்களை கொண்டது. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு 25 ஆண்டு காலமாக உதயசூரியன் எம்எல்ஏ தான் ஆதரவாக இருக்காரு. கள்ளச்சாராய வியாபாரத்துக்குள் வந்துட்டா அத்தனை பேருமே காவல்துறை உங்கள் நண்பன் போர்டு எழுதி வச்சிருக்காங்களா? கள்ளச்சாராய நண்பன். மொத்தம் 50 சாராய ஃபேக்டரி இருக்கு தமிழ்நாட்டில். திமுக 25, அதிமுக 25. இதுதான் அந்த ஒட்டுமொத்த அரசியல். 6000 டாஸ்மாக் கடை இருக்கு. அதே போல் ரேஷன் கடை 3500 கடை இருக்கு. ரேஷன் கடைக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். சாராய கடைக்கு 1/2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வார்டில் 2 கடை இருக்கு. இந்த சாராய கடைகளை, டாஸ்மார்க்கை ஒழித்தால் இந்த திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம். இளைய பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் எந்த அளவுக்கு பதப்பதப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும்ல சார். இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல கூட எதுவுமே ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பதப்பதப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 53 பேர் செத்துட்டாங்கன்றதையும் தாண்டி 53 குடும்பங்கள், அந்த குடும்பங்கள் அவங்க அன்றாட காட்சிகள் 300 ரூபாய் சம்பளம் வந்தால் அதை அன்னைக்கு போய் அவங்களோட தேவைக்கு ஏற்று அது மாதிரி போய் அதுக்காக குடிக்கிறது கரெக்டுன்றதை சொல்ல வரல. ஆனால் அது கள்ளச்சாராயம் அதையும் அவங்க உயிரிழந்ததுன்றது எனக்கு தெரியல சார். இது ரொம்ப மனசு நிறைய பேருக்கு இது ரொம்ப பாதிப்பை கூட ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, உங்களோட கருத்தை சொல்லணும் சார். இல்லை, அது கள்ளச்சாராய சாவு என்பது மரணம் அடைந்தவர்கள் எண்ணிக்கையை விட அதே எண்ணிக்கை நடைபெணமானவர்களும் இருக்கிறார்கள். இப்போ அதை குடித்து மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் சிறுநீரகம் பழுதடைந்து விட்டது, கண்ணு தெரியலன்னு, பலருக்கு கணையம் கல்லீரல் செயலிழந்து விட்டது. இந்த மெத்தனால் கெமிக்கல் இது போன்ற பல விளைவுகளை, பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போது 53 மட்டும் அல்ல, நீங்கள் மறுபடியும் ஒரு 50 குடும்பம் அவர்களால் உழைக்க முடியாது. அவர்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும், அந்த குடும்பத்தினுடைய தலைவன், அந்த கணவன், அவருடைய செயல்பாடுகள் முற்று முழுதாக முடங்கி போய்விட்டது. இப்போ அவர்களை பற்றி இந்த அரசாங்கம் கணக்கிலேயே எடுத்துக்கல. இந்த அரசு புள்ளி விவரப்படி மரணமடைந்தவர்கள் எண்ணிக்கையே இதற்கு மேலும் இருக்கும். அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த கள்ளச்சாராய சாவுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. கல்வராய மலையில் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதை ஒழித்தால் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராய சாவுகள் தடுக்கப்படும். கல்வராய மலை என்பது 5 மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த கல்வராயன் மலை கள்ளச்சாராயம் சேலம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் வரை இந்த கள்ளச்சாராயம் விநியோகமாகி கொண்டிருக்கு. இது காவல்துறையின் அனுமதியோடு தான். காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனையோ கள்ளச்சாராய காய்ச்சுதலோ கள்ளச்சாராய கடத்தலோ கண்டிப்பாக நடக்காது. இல்லை, அப்படிதான் நடக்குது, காவல்துறைக்கு தெரியாதுன்னா, நான் காவல்துறையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்.
தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயம் எப்படி ஒழிக்கப்பட்டது? இதே காவலர்களால் தான் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் திண்டுக்கல் சிறுமலை பக்கம் கள்ளச்சாராயம் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் இல்லை. அங்கு ஒழிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் ஏன் கல்வராய மலையிலையும் ஜவ்வாது மலையிலையும் ஒழிக்க முடியல? காரணம், அங்கு கள்ளச்சாராயம் இருந்தால் அது கம்யூனல் தகராறாக மாறிடும், ஜாதி சண்டையாக மாறிடும். அதனால காவல்துறையை கள்ளச்சாராயத்தை கடுமையாக முறியடிச்சிருச்சு. யாரும் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது. காய்ச்சினா அங்கே சாதி சண்டை அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள். அப்போ தென் மாவட்டம் என்ன ஆகும்? எல்லா ஜாதியும் குடிக்க போவான். குடிக்க போனால் சரக்கு ஏறிச்சுன்னா ஓன் ஜாதி பெருசு ஏன் ஜாதி பெருசு, அங்கேயே ரத்தம் சிந்துவான். பெரிய ஜாதி கலவரமா மாறிடும். கள்ளுக்கடை சாராய கடை சண்டை ஊர் சண்டையா மாறிடும். இதற்காக அரசாங்கம் அங்கே சாராயத்தை ஒழிச்சிருச்சு. இங்கே சாராயம் ஒழிக்கப்படவில்லை. ஏன் ஒழிக்கப்படலாம்? கருணாபுரம் என்பது ஒரு 500 தலித் குடும்பங்களை கொண்டது. இந்த 500 தலித் குடும்பங்களுமே இந்த முறை எல்லாமே திமுக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த கண்ணுக்குட்டி என்ன கோவிந்தராஜ வீட்டில் திமுக படத்தை தான் ஒட்டி வச்சிருக்கான். எது ஆளுங்கட்சியை வர அந்த படத்தை ஒட்டிடுவான். ஆனால் கண்டிப்பாக காவல்துறை இது முயற்சி எடுத்திருந்தால் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு 25 ஆண்டு காலமாக உதயசூரியன் எம்எல்ஏ தான் ஆதரவாக இருக்காரு. அவரை மீறி காவல்துறை நடவடிக்கை எடுக்காதுன்னு இப்போ எல்லாருடைய குற்றச்சாட்டும் உதயசூரியன் மேலு தான் வருது. உதயசூரியன் 25 ஆண்டு காலமாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இவருடைய ஆதரவாளர்கள் தான் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியும். இவரை பகைத்து கொண்டால் காய்ச்ச முடியாது. இவருடைய ஆதரவாளர்கள் காவல்துறை கண்டுகொள்ளாது. இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளரிலிருந்து ஒரு ஒன்றிய செயல் விடுபட்டு, நீ அங்கே இருந்தால் தொழில் பண்ண முடியாது, கடை சரக்கு ஓட்ட முடியாது, நீ எங்கூட வந்தீங்கன்னா சரக்கு ஓட்டலாம், இப்படி ஒரு ஒன்றிய செயலாளரை பாமக திமுக வந்திருக்கிறதாக அங்கே பேசப்படுகிறது. அப்போது காவல் நிலையத்துக்கு 300 அடிக்கு அருகிலே தான் இந்த கள்ளச்சாராய கடை நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாமல் மதுவிலக்கு பிரிவு என்று ஒரு பிரிவே இருக்கு. இவர்கள் மதுவை மட்டும், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருள் இதை மட்டுமே கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பணி தான் காவல் பணி. வேற எந்த பணியும் கிடையாது அவங்களுக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேரே மது ஒழிப்பு பிரிவு காவல். சார், இப்போ 48 மணி நேரத்துல வந்து 48 மணி நேரத்துல வந்து 4000 லிட்டருக்கு மேல வந்து இந்த மாதிரி கள்ள சாராயத்தை வந்து ஒழிச்சிருக்காங்களாம். 876 பேருக்கு மேல வந்து கைது செஞ்சிருக்காங்களாம். இது முன்னாடியே செஞ்சிருந்தா இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்காது இல்லை சார்? இப்போ கடைசி 48 மணி நேரத்துல இது இவ்வளோ மெனக்கெட்டு பண்றதை விட இதெல்லாம் 4000 லிட்டர்ன்றது சும்மா இல்லை சார். அதுவும் இந்த மாதிரி மெத்தனால் கலந்த வந்து ஒரு மெத்தனால், அங்கே மெத்தனால் இல்லை, அது வந்து அங்கே வந்து சாராயம் வந்து வடிப்பு, சாராயம் வடிப்பது, இது கலக்கிறது. அதுக்கு சாராயம் நீங்கள் ஒரு 100 பேருக்கு சாராயம் இருக்கு, நீங்க எங்க அங்க கடத்திட்டு வந்திருப்பான், எங்க கல்வராய் மலையிலிருந்து 200 பேர் கஸ்டமர் ஆயிருவான். அப்ப என்ன பண்றது? மெத்தனால போட்டு கலக்கினா போதை வரும். நிறைய பேர் கஸ்டமர் வந்தது, அதுதான் இந்த மரணம் நடந்திருக்கு. அந்த சாராயம் குடிச்சா கண்டிப்பா மரணம் நடந்திருக்காது. ஏன்னா அது வந்து முறைப்படி இந்த முலாசஸை விட, பிராந்தி விஸ்கி ஒயினை விட அது நல்ல சாராயம், வடிப்பு சாராயம். ஆனால் இவன் என்ன பண்றான்? மரக்காலத்தில் மரணம் அடைந்தது மெத்தனால், எத்தனால். இதே போல கள்ளக்குறிச்சியில் நடந்ததும் இந்த ரசாயன கலப்பு. சமூக வலைதளத்துல பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிஎம் ஏன் அங்க போகல,
எல்லா அமைச்சர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறார்ல, சிஎம் ஏன் அங்க போகல? ஏன்னா இதே சிஎம் தான் வந்து பிஜேபியில அந்த மணிப்பூர்ல கலவரம் நடக்கும்போது ஏன் வந்து மோடி அவர் போய் பார்க்கல அப்படின்ற கேட்டவர், மேப்லாம் போட்டு காமிச்சவர், இங்க இருக்கிற கள்ளக்குறிச்சிக்கு ஏன் அவர் அங்க போகல அப்படின்ற மாதிரி எவ்வளோ சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் ரொம்ப வருது இல்லை சார்? இதுக்கு என்ன சார்? இல்லை, அவருக்கு உளவு பிரிவு முதலமைச்சர் அங்கே போய் அந்த துக்கம் விசாரிப்பதற்கு போனால் எதிர்மறையான நடவடிக்கைகள் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. அதிமுக பின்னணியிலிருந்து தூண்டிவிட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற உளவு தகவல்களினால் தான் முதலமைச்சர் அந்த பயணத்தை ரத்து செஞ்சுருக்காரு. ஆனால் உண்மையாகவே முதலமைச்சர் அங்கே போயிருக்கணும். போய் அந்த மக்களுடைய துன்பம், துயரம், துக்கத்தில் கலந்துருக்கணும். ஆனால் உளவு பிரிவு இதில் சரியான வழிகாட்டுதல் இல்லை. இப்போ மகேஷ்குமார் அகர்வால் தான் ஏடிஜிபி. அவர் பணியிடம், அதாவது காத்திருப்போர் பட்டியலுக்கு போய் அந்த பொறுப்பு அருண் வந்திருக்கு. ஏடிஜிபி அருண் தான் இப்போ அங்கே அந்த போலீஸ் படையை அனுப்பி கல்வராயன் மலை பூரா ரெய்டு நடக்குது. இந்த ரெய்டை மகேஷ்குமார் அகர்வாலே பண்ணியிருந்தாருன்னா இந்த கள்ளச்சாராயம் வந்திருக்காது. நம்ம கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிருப்பார். கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் தாமோதர குடும்பத்தோட ஜெயில களி சாப்பிட்டு கண்ணுக்குட்டி அவங்க பட்ட பேர். நீங்க அங்க நிறைய கண்ணுக்குட்டி இருக்காங்க. எங்க? கள்ளக்குறிச்சி. அதாவது இது பேர் பாருங்க, கண்ணுக்குட்டி. இவர் விற்கிற சரக்குக்கு பேரு மலைத்தேன். மலைத்தேன் சுத்தமா. அதாவது கல்வராயன் மலையில அந்த நீர் அவ்வளவு சுகாதாரமா சுத்தமா இருக்குமா. அதில் தயார் செய்யப்படுகிற இந்த கள்ளச்சாராயம். அப்போ தண்ணியே அவ்வளவு சுவையா இருந்தா இந்த கள்ளச்சாராயம் அதோட சுவையா இருக்கும். அதனால கோடு வேடு, எனக்கு ஒரு 10 பாக்கெட்டு மலைத்தேன் கொடு. கள்ளச்சாராயம் கொடுனா போலீஸ் பிடிச்சிக்குவான், பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து விட்டு தெரிஞ்சிடும், பிரச்சனை. அதனால மலைத்தேன்னா சரி, இப்போ அதை மருந்துக்கு வாங்கிட்டு போறாங்க. இல்ல மலைத்தேன்னா மலை தானே சார், தேனே வாங்கிட்டு போறாங்க. அப்போ கள்ளச்சாராயத்துக்கு பேரு மலைத்தேன், சாராயம் காய்ச்சலுக்கு பேரு கண்ணுக்குட்டி. இப்போ இது இப்போ காவல்துறைக்கு என்ன பேரு? எருமக்குட்டியா? காவல்துறை தான் காசு வாங்குறது, கட்டிங் வாங்குறது. அரசியல்வாதிக்கு பேரு பன்னிக்குட்டி. அப்போ இது போன்ற சமூக விரோத செயல்கள் 25 ஆண்டு காலமா நடக்கு. நம்ம கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டிக்கு 40 வழக்கு நிலுவையில் இருக்கு. 40 வழக்கு நிலுவையில். அப்போ காவல்துறை இது போன்ற அந்த நபர்களை ஏன் குண்டர் சட்டத்தில் அடைக்கலை? இப்படி ஒரு கேள்வி வருது. காவல்துறை மதுவிலக்கு பிரிவு, மதுவிலக்குக்குள்ள உளவு பிரிவு, அந்த ஏரியா கவுன்சிலரு, அந்த ஏரியா கிளை செயலாளர், எல்லாத்தையும் சாராயம் விற்கிறது தெரியும். அத்தனை பேருமே அவனை மாமூல் வாங்குறான். நீங்கள் அந்த கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டியை பார்த்தா குடிசை வீட்டில் அவன் சாதாரண நபராக தான் இருக்கான். ஆனால் அவனுடைய டேர்ன் ஓவரு பல லட்சம் ரூபா நடந்திருக்கு. எல்லாம் எங்கே போயிருக்குன்னா, நீங்கள் லாண்ட் ஆர்டர் போலீஸ் எடுத்துக்குவான், மதுவிலக்கு போலீஸ் எடுத்துக்குவான், கவுன்சிலருக்கு கொடுக்கணும். இவ்வளவு வேறு கொடுத்து தான் அவனுக்கு ஒன்றும் மிச்சாகிறது இல்லை. அப்போ இவன் சாராயம் விற்கலினாலும் கேஸ் போடுவான். டேய் போய் விற்று எங்களுக்கு மாமூல் கொடு. சாராயம் விற்றாலும் கேஸு, விற்கலினாலும் கேஸு. அப்போ இந்த கள்ளச்சாராய வியாபாரத்துக்குள் வந்துட்டா அத்தனை பேருமே காவல்துறை உங்கள் நண்பன் போர்டு எழுதி வச்சிருக்காங்களா, கள்ளச்சாராய நண்பன். காவல்துறைக்கு தெரியாம இப்போ கைது செய்யப்பட்ட ஒரு 700 பேர், 700 பேருக்கு காவல்துறை பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆல்ரெடி இருக்கிறவங்க தான். புதுசா யாரும் நீங்க இவன் மேலே 40 கேஸ், 40 கேஸ் இதே காவல். அப்ப அவனை கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? கண்காணிக்காமல் விட்டதுதான் இந்த 53 பேர் மரணம், 50 பேர் நடைபெறும். அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனை பார்த்துக்கிறதுக்கே பொண்டாட்டி பிள்ளைக்கு நேரம் தெரியாது. அவன் பேஷண்ட் ஆயிட்டான். சார், இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இந்த டிஎம்கே அவங்க வந்து சிஎம் போகாததுக்கு நீங்கள் ரீசன் சொன்னீங்க. ஆனால் கனிமொழி அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல சார், அவங்க ஆட்சியில் இல்லாத போது இளம் விதவைகள் ஜாஸ்தி இருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான், மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காலத்தில் அவங்க சொன்ன அந்த விஷயம் அது.
அதிமுக காலத்துல இந்த மாதிரி மதுவை ஒழிக்கணும் அப்படின்னுட்டு. ஆனா இப்ப அவங்க எதுவுமே குரல் கொடுக்கவே இல்லையே சார். சரி, அவங்க தான் குரல் கொடுக்கல அப்படின்னா அவங்கள சார்ந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற யாருமே வந்து பெருசா குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே சார். இப்பதான் விசிகா வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆனா பெருசா யாருமே இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே சார். இது நல்ல கேள்விமா. பெரிய சாராய ஆலை அதிபர் டிஆர் பாலு, ஜெகத்ரட்சகன், இவங்க 20 டிஎம் ஜெயமுருகன், உளியின் ஓசை கலைஞர் கதவசனம் எழுதினார்ல, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படம் கதவசனம் எழுதி அந்த படம் வந்து எடுத்ததனுடைய விளைவு தான் அவருக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. இப்படி பல மொத்தம் 50 சாராய ஃபேக்ட்ரி இருக்குது தமிழ்நாட்டில். திமுக 25, அதிமுக 25. இதுதான் அந்த ஒட்டுமொத்த அரசியல். தமிழ்நாடு அரசியல்னு சொல்லுங்க. 50,000 கோடி சாராய வியாபாரம். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு 2,35,000 கோடி. இதில் 50,000 கோடி சாராய வியாபாரம். 6,000 டாஸ்மாக் கடை இருக்கு. 6,000 திமுக வட்ட செயலாளர்கள் அந்த கடையை நடத்துகிறான். அதே போல் ரேஷன் கடை 3,500 கடை இருக்கு. ரேஷன் கடைக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். சாராய கடைக்கு 1/2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு வார்டில் 2 கடை இருக்கு. இந்த கடையை பார் நடத்துறது பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி ஆட்கள் தான். அதிமுக வந்தால் அதிமுக எடுத்துருவான், திமுக வந்தால் திமுக வந்துடுவான். ஆக இந்த சாராய கடைகளை, டாஸ்மார்க்கை ஒழித்தால் இந்த திராவிட இயக்கத்தை ஒழிச்சிடலாம். இப்போ வருமானம் கட்சியில் இருக்க மாட்டான், வேற வேலைக்கு போயிடுவான். இப்போ வருமானம் வர்ற ஒரே காரணத்தினால தான் இந்த டாஸ்மார்க் பாரை கட்டி காத்துட்டு இருக்கான். இது வந்து மிடில் கிளாஸுக்கு எது இந்த சாராய கடை, எலைட்டு ஹை கிளாஸுக்கு, லோ கிளாஸுக்கு கள்ளச்சாராயம் பிரித்து வச்சிருக்கோம். அப்போ இது அரசுக்கு கிஸ்தி கட்டுறது, அரசுக்கு வருமானம் கட்டுறது, அரசுக்கு கலால் பிரிவு, இதெல்லாம் டாஸ்மார்க் இருந்து போயிடுது. கட்சிக்காரனுக்கு காசு வேணும்ல, அதனால கள்ளச்சாராயம் கட்சிக்காரனுக்கு, டாஸ்மார்க்கு அரசியல்வாதி பதவியில் இருக்கிற வட்ட செயலாளர் வண்டு முருகனுக்கு, எலைட்டு மேல்தட்டுக்காரனுக்கு எலைட் சரக்கு. அப்போ இப்படி 3 வகையான ஆளுங்கட்சிக்கு, எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் சரி 3 வகையான வருமானம். இதுதான் இங்கே செந்தில் பாலாஜியினுடைய அரசியல். செந்தில் பாலாஜி அதிமுகவிலிருந்து திமுக வரும்போதே பல கோடிகள் செலவு செஞ்சு பல தொகுதி எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கான வேலை செஞ்சு வெற்றி பெற வச்சு, நீங்க அமைச்சரவை பட்டியல் போடுறதுக்கு முந்தைய எனக்கு வந்து இந்த கலால் வேணும், எது ஜெயிக்கிறதுக்கு முந்தைய எனக்கு வந்து ஜெயிச்ச பிறகு எனக்கு வந்து கலால் துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், இந்த பட்டியலை போட்டு நீங்க கண்ணப்ப எனக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும், அவரெல்லாம் அதிமுக. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கு, எதுல வந்து நல்ல பணம் கிடைக்குன்னு பணம் இருக்கு. ஜெயலலிதா காலத்திலேயே 3 துறை வச்சிருந்தவர் கண்ணப்பன் பணம் சேர்ந்த பிறகு ராஜ கண்ணப்பன் ஆயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் பணம் சேர்ந்தனா ராஜ சோழ கண்ணப்பன் இப்படி ஆயிடுவார். ஆமா, அது அமாவாசை படம் தான், அமைதி படம் அமாவாசை கதை தான். அப்போ இவர்கள் எல்லாமே பல ஆயிரம் கோடிகள் பணத்துல இந்த சாராய வியாபாரத்துல எல்லாமே சாராய பணம், அரசியலுக்கும் சாராய பணம், அதிகாரத்துக்கும் சாராய பணம், இது எல்லாத்துக்குமே கட்சிக்காரனுக்கு சாராய பணம், தேர்தலுக்கு சாராய பணம், தேர்தல் வந்தால் குவார்ட்டருக்கு சாராயம். இப்படி தமிழ்நாடு கல்யாணம் வந்தாலும் குவார்ட்டர் கொடுக்கணும், கருமாதி வந்தாலும். இப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா, கள்ளக்குறிச்சியில் நைட்டு ஒருவர் குடிச்சிட்டு மரணம் அடைஞ்சிட்டார். துக்க விசாரிக்க வந்திருக்காங்க. வந்த அத்தனை பேரும் எந்த கள்ளச்சாராயத்தை கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு மரணம் அடைந்தாரோ அதே கள்ளச்சாராயத்தை போய் குடிச்சு மரணத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதான் பாவம். துக்கம் விசாரிக்க போன இடத்துல அவன் இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் கல்வராயன் மலை கள்ளச்சாராயத்தை வச்சு யாரும் செத்துருக்க மாட்டான். கூட்டம் அதிகமாக வந்துருச்சு, கூட்டம் அதிகமாக வந்துச்சு, நோட்டு அதிகமாக வேணும். அப்போ என்ன பண்ணிட்டான், மெத்தனால போட்டு அளவு தெரியாமல் அள்ளி போட்டு கலக்கிட்டான்.
அவன் மரணம் அடைய வேண்டும், எல்லாத்தையும் சாகடிக்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. இல்ல சார், அவருக்கு தான் 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எப்படி அவசரத்துல என்ன பண்ணிட்டாரு, பெத்தனால போதை அதிகமா, சரக்கு அதிகமா போதையில ஏறணும்ல. ஆனா அவர் ஒரு நாள் கூட சரக்கு அடிச்சது இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அவர் இப்படி டேஸ்ட் மட்டும் பாத்துக்குவாரு, கரெக்டா இருக்கா, சமையல்காரன் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு பாத்துக்குவோம்ல. அவர் 1000 பேர் சமையல் பண்ற சமையல்காரன் என்ன பண்ணுவான், உப்பு உரப்பு பெப்பர் தூக்கலா இருக்கா, அதே போல மெத்தனால் அதிகமா இருக்கான்னு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. குடிச்சோம் போல நேரம் பரலோகத்துக்கு போயிட்டான். அப்போ இந்த சாராய வியாபாரம் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு 300 அடியிலே நடந்திருக்கு. அதுதான் வேதனை. அது ரொம்ப கொடுமை இல்லை சார்? நீங்க காவல்துறை உண்மையாகவே சட்ட ஒழுங்கை பாதுகாத்திருந்தா, மது ஒழிப்பு பிரிவு உண்மையாகவே சட்ட ஒழுங்கை பாதுகாத்திருந்தா இவ்வளவு மரணம் நடந்திருக்காது. ஏன்னா கல்வராயன் மலையில 1000க்கு மேற்பட்டவருடைய குடிசை தொழில் என்ன, கள்ளச்சாராயம் காய்ச்சறது தான். அப்போ இவர்களுக்கு வேறு தொழிலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். வேறு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருந்தா இந்த கள்ளச்சாராயத்தை அவன் வெளியேறி இருப்பான். அரசு அவன்கிட்ட போலீஸ் லஞ்சம் வாங்கிக்கிறது, மீதி அரசியல்வாதி வாங்கிக்கிறது. சாராய ஓட்டுவதற்காகவே பல பேர் அரசியலில், நீங்கள் திமுக வந்தால் ஸ்டாலின் படத்தை சோப்பில் வச்சுருவான், திமுக கரை வெட்டி கட்டிடுவான். அதிமுக வந்தால் எடப்பாடி படம், முதல்ல ஜெயலலிதா படம், இப்போ ஜெயலலிதா மறந்துட்டாங்க, இப்போ எடப்பாடி படம். எடப்பாடி படத்தை வச்சுட்டு அதிமுக கரை வேஷ்டி கட்டினா போலீஸ்காரரு வா தலைவா, யாருக்கு தலைவர், சாராய விற்கிறவர் போலீஸ் தலைவர், இவர் அவருக்கு தலைவர், அவர் இவருக்கு தலைவர். அப்புறம் எங்கே போய் சட்டம் ஒழுங்க காப்பாற்றுறது? சட்டம் ஒழுங்குங்கிறது காவல்துறையை இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் மதிப்பதே இல்லை. நான் இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் உண்மையாகவே மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.